ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கைமண்ணம்ல நம்ம 2 சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் பார்க்க ரெடியா? ஹலோ, உங்களை கத்துக்கிறதுக்கு அனுப்புனா நான் பாக்குறதுக்கு ரெடியா இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கத்துக்க சொல்லி தானே அனுப்புனாங்க. அவன் கரடிக்கு டீ ஷர்ட் போட்ட மாதிரி கத்துக்க தானே வந்திருக்கீங்க. ஆமா செஃப். அதுல ரெடியா ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, நேயர்கள் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு தானே நான் இருக்கிறேன். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? வெரி குட், ஐ லைக் யூ. ஸோ கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடியா ஃபர்ஸ்ட்? ரெடி செஃப். ஓகே. ஸோ நாம இன்னைக்கு 2 சூப்பரான ரெசிபி, அதுவும் எங்க வச்சு பண்ண போறோம். இவங்களுக்கும் வேற வழி இல்லாம சொல்லி தரவும் போறோம். கத்துக்கிறத வச்சுதான் உங்களை நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்கலான்ற முடிவு எடுக்க போறது. இல்லனா இதோட முடிச்சு வரதான் முடிவு எடுக்கிறது. சூப்பர்ல, நான் கத்துப்பேன் செஃப் கண்டிப்பா. ஃபார் ஷூர். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி இதெல்லாம் வச்சு ஒரு கெஸ் பண்ணுங்க. என்ன இந்த ரெசிபி? முட்டை மந்திரிக்க போறீங்களா? முட்டை மந்திரிக்க போறோம். அப்படிதான் இருக்கு. இவ்வளவு முட்டை வாங்கி வச்சிருக்கீங்களே. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். ஓகே, இதுக்கு தயவு செஞ்சு பாக்குறவங்க டென்ஷன் ஆக தேவையில்ல. அது ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முட்டை மந்திரிக்கலாம் போல. ஸோ முட்டையை பேஸ் பண்ணி 2 டிஷ். ஓகே, அது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ சமைக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கிறதுனால அதை நான் அக்செப்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதில் நீங்க பாஸ் ஆகிறீங்களான்னு பார்ப்போம். டெஸ்டா? இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. டெஸ்டா இல்ல, டெஸ்ட். ஓகே ரெடி. டெஸ்ட் சொல்லுங்க. டெஸ்ட். இது என்ன எக்கு, இது என்ன எக்கு? ஏன் அது ஒயிட் கலர்ல இருக்கு, ஏன் இது பிரவுன் கலர்ல இருக்கு? இது வெள்ளை கோழி போட்ட முட்டை, இது கலர் கோழி போட்ட முட்டை. அப்ப அது கலரா தானே இருக்கணும். அதான் கலரா இருக்கே. வெறும் பிரவுன் கலர்ல தானே இருக்கு. டிஃபரெண்ட் அதுவே கலர் தானே, பிரவுனே கலர் தானே செஃப். ஃபெயில். உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க செஃப், கத்துக்கிறேன். இது வந்து கண்ட்ரி எக், நாட்டுக்கோழி முட்டை. ஓகேவா? அது நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு லைக் ஒயிட் லெகன் முட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபார்ம் எக்குன்னு சொல்லுவாங்க. இது இன்டென்ஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அது கொஞ்சம் மெல்லோவாக இருக்கும். ஆனால் போத் எக்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். எக் சாப்பிடுவீங்களா? எஸ். ஆமாம், இந்த வெங்காயத்தை நறுக்கி வைக்க சொன்னால ஏன் நறுக்கி வைக்கல? நானே எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா நான் போய் இதை நறுக்கி வச்சு ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ யார் பதில் சொல்லுவா? ஓ, அந்த காமெடி. நறுக்கி போய் எடுத்துட்டு போய் வச்சு. கரெக்ட் தானே? ஹலோ, இந்த அப்புறம் முகத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மட்டமான காமெடியெல்லாம் நீங்கள் அடிக்கூடாது. லாஸ்ட்டாக நீங்கள் நரி எப்போ பார்த்தீங்க, நறுக்கி ஏன் வைக்க போறீங்க? அந்த மாதிரி காமெடி பண்ணாமல் அதை ஒழுங்காக எடுத்து நறுக்கி வைக்கிறீங்க. ஓகேவா? திருப்பி அதே காமெடி நோ ரிப்பீட். ஓகே. ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஸோ இது பேர் என்னது? கிண்ணம். அப்படியே கொடுக்குற போயிட்டு வரீங்களா? என்ன? கிளாஸ் பவுல். வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி நேம் க்ரம் கேரமல். ஓகே இல்லை, சொல்லுங்க. க்ரம் கேரமல். கேரமல். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஆப்கானி எக். ஆப்கானி இல்லை, ஆப்கானி எக். கேரமல்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? அது கேரமல் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரத்தை எடுங்க. பாத்திரம் பேர் என்ன? பேன். என்ன பேன்? பாத்திர பேன். எனக்கு ஆத்திரம் வர பேன். ஃப்ரையிங் பேன். ஃபர்ஸ்ட் நாம சுகர், அப்புறம் கொஞ்சமா என்ன சேர்க்க போறோம்? அப்புறம் H2O. ஓ, அப்படி. எஸ், அப்படி. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். தண்ணி இல்லை பாருங்க. ஓகே செஃப். சீக்கிரம் வந்துட்டேன். சீக்கிரமா என்ன கிளறோம்? கேரமல் பண்ணுறோம். ஸோ இது சுகரில் பண்ணுறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு பார்த்து ஹேண்டில் பண்ண விடாதீங்க. அண்ட் இதுவுமே நீங்கள் டைரெக்டாக கையை வச்சு ஹேண்டில் பண்ணாதீங்க. இது நல்ல ஒரு ஆம்பர் கலர்னு வாங்க இங்கிலீஷில். ஆம்பர் கலர்னால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பவுலில் ஊற்றி நம்ம அதை செட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதில் போட போகிறோம். ஊற்ற போகிறோம். சொல்லுங்கள். ஊற்ற போகிறோம். ஸோ ப்ராப்பராக செட் ஆகிடுச்சா? செட் ஆகிடுச்சு. இதுதான் ஆம்பர் கலர். ஓகே. இது நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கு அடுத்து பண்ண போகிற டிஷ்ஷுக்கு பாயில்டு எக் ரெடி பண்ண போகிறீங்க. பண்ண தெரியுமா? தெரியும் செஃப். முட்டை உடைக்க தெரியுமா? தெரியும் செஃப். தெரியுமா? எங்கே உடைங்க?
இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ எதிர்பார்க்கறல்ல? காமெடி இன்னும் நிறைய இருக்குது. என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்கரேஜேவா? ஆமா, உங்களோட ஃபேன்னா. போதுமா செஃப் காத்து தண்ணி? வருமா? முட்டை அதில் பாயில் பண்ண போறீங்க. ம் முட்டையை போடுங்க அதில் ஃபர்ஸ்ட். அப்படியே தமால்னு போடக்கூடாது, மொல்லமாக வைக்கணும். ஐயோ, அம்மா ஒரு டவுட்டு, கலர் முட்டையா இல்ல வெள்ளை முட்டையா? வேற பேன் எடுமா, தண்ணி ஊத்துமா, முட்டை முழுகணும். ஓகேவா? ஓகே. அப்ப நம்ம எப்படி பீச்சுக்கு தான் போனோம்? ம் சரி, இந்த காமெடி நான் நாளைக்கு கேட்கட்டுமா? நாளைக்கு கேட்கணுமா இல்லை இன்னைக்கு? சரி, நீங்க கொஞ்சம் கோவப்பட்டீங்க. இது ஓகேவா? ம் ஓகே. முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓகேவா? கடலுக்கு போகாம. இப்போ எப்படி அதை முழுக வைக்கிறோம் பாருங்க. போதுமா தண்ணி? ஊத்துறேன் செஃப். சரி, இப்போ நம்ம 2 எக் இதில் உடச்சி ஊற்றிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து எக் யோக்கு மட்டும், அதாவது மஞ்சள் கரு மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். வெள்ளை கரு ஆட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? வேற லெவல். திரும்பிச்சு. நீங்கள் நல்ல வேலை திரும்பி பின்னாடி நின்று அதை இன்னொரு காமெடி இதை பண்ணுவீங்க. வைக்கவா? வைங்க, வேற வழி. ஆமா செஃப், ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த டிஷ்ல அந்த காமெடி யூஸ் பண்றேன். வேண்டவே வேண்டான்ற வச்சுட்டேன். அங்கே அது உப்பு தானே? அது வந்து சுகர், உப்பு இல்லை. இப்போ எடுத்துட்டு வாங்க, போங்க கடையில் போய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஹோல் எக் எடுத்திருக்கோம், 2 வந்து எக் யோக் எடுத்திருக்கோம். இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ் நார்மலாக எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங்கில் எக் ப்ரிப்ரேஷன் எது இருந்தாலும் அந்த எக்கோடைய ஃப்ளேவரோ எதுவும் டாமினேட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காகவும், ப்ளஸ் ப்ளசன்ட் பேக்கரியோட ஒரு ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக தான் அது பண்ணுவாங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். செஃப், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். கல் உப்பா இல்லை நார்மல் உப்பா? நார்மல் உப்புமா. எப்படி பார்த்தீங்களா? உங்களோட மைண்ட் செட் எனக்கு இப்படி வைப் பாஞ்சிருச்சு. கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு உப்பு எடுத்து வந்ததுக்கா இந்த அக்கா போரு. எவ்வளோ உப்பு போடணும்? மனம் போல போடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் அப்படியே போட்டுருவா, எனக்கு பெரிய மனசு. ஆஹா, இந்த ஒரு ஸ்பூன் சரி, போதும். எப்படி போதும். செஃப் ஆயிடுவேனா சீக்கிரம்? கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. இப்போ இது கூட ஒரு மில்கை ஆட் பண்ண போகிறோம். ஒரு மில்க்கு இவ்வளோ மில்க் ஊத்துறீங்க? 500 ml மில்க் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க. சரி, நீங்கள் வாங்க அப்படியே ஊற்றுங்க, நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்து சட்டிக்கு வலிக்க போகுது. அப்படியே ஊற்றுறேன். யாருமா நீ? நான் வரலன்னா நான் பொறுப்பு இல்லைங்க. நீங்கள் தானே வலிக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக ஸ்பீடாக ஊற்ற சொன்னால் தபால்னு ஊற்றிட்டீங்க. செஃப், உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல டிஷ்ஷே வரும். நல்ல மனசுக்கு நல்ல டிஷ்ஷே வரும், கவலைப்படாதீங்க. வந்தால் சரிதாம்மா. ஒரு பிஞ்ச், எப்போதுமே எந்த சுகர் டிஷ் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா அதை எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சுகர். ஓகேவா? ஓகே, அதை ஆட் பண்ணுறோம். தேவையான சுகர்னா எவ்வளோ தேவை? ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக டீஸ்பூனை உள்ளே போட்டு இன்னொரு காமெடி பண்ணக்கூடாது. சரியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா என் மைண்ட் வைஸை? கேட்குது, அப்பட்டமாக கேட்குது. இல்லை, எங்கே போடுங்க அதில். 6 முட்டையும் தேவைப்படுமா? இல்லை, 1/2 முட்டை தேவைப்படும். அப்புறம் எவ்வளோ முட்டை? 6 முட்டையும் தாங்க தேவை. ஓகே. இந்த மாதிரி வச்சு ஸ்லோவாக இறக்கணும். பாருங்க, தண்ணி இன்னும் ஊற்றிருக்கணும். நீங்கள் ஓகே, தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோவாக 5 முட்டையை இறக்கி கொடுங்க பார்ப்போம். சரி, இப்போ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வைக்கணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஃப்ராஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா. இதில் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்க போகிறோம். செஃப், பார்க்கறதுக்கு பாதாம் பால் மாதிரி இருக்கு செஃப். அப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோம்? கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சுகர் மாத்திரை போடல, அப்படிதான் எனக்கு கை நடுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். ஸ்வீட்டு சாப்பிடுவேன்னு சொன்னேன். சுகர் இருந்தால் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, தெரியாதா? செஃப், நான் சும்மா சொல்கிறேன் செஃப். என்னை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? சுகர் பேஷண்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த எக்கு போட்டு? 7 நிமிஷம் செஃப்.
7 minutes. That's fine. That's much better. அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சா? எஸ். ஸோ இதில் ஒன்றே ஆவி பிடிக்கக்கூடாது, புரியுதா? அது ஒன்றே அந்த தலைவலிகள் எதாவது பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஸ்டீம். ஓகே. ஸோ இப்போ இது ஸ்டீம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டிஷ் குக் ஆயிடும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எத்தனை நிமிஷம் ஆச்சு இப்போ? 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எஸ். எப்படி கணக்கு போகிற நீனு? மனக்கணக்கு செஃப். மனக்கணக்கு. 10 நிமிஷம் சொன்னீங்க நீங்க பாட்டுல இப்பவே போட்டு. உங்க 10 நிமிஷத்துக்கு மேல நம்பிக்கையே இல்லையே. எப்படிதான் 10 நிமிஷம் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, இந்த முட்டையை ஒண்ணா எடுத்துட்டு ஜில்லு தண்ணியில போட்டு ஓகே அழகா அந்த தோலை உரிச்சு அழகா 6 முட்டை. ஓகே. ஒரு பொட்டு ஓடு கூட அதில் இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. கெட் இட். முட்டையை உங்ககிட்ட வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும் இப்போதான். ஓகே செஃப், இப்போ நாங்களாம் வந்து குட்டி வயசுல இந்த தண்ணியிலே குளிச்சிருவோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ஓ ஃபைனலி உரிச்சிட்டிங்களா? எஸ் செஃப். இன்னும் ப்ரௌன் கலரில் கூட தான் ஒயிட் கலரில் இட்டு வந்திருக்கீங்க. அப்படிதான், இப்படிதானே எனக்கு இருக்கும் கேள்வி கேட்க பார்த்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் எண்ணெயை ஊற்றி அங்கே வச்சிருக்க இன்க்ரீடியண்ட்டை ஆர்டர் மாறாமல் போட்டு வதக்க ஆரம்பிங்க. நான் அதில் வெங்காயத்தை கொடுப்பேன். இந்த எண்ணெயா செஃப்? 1 2 இந்த இது பண்ண பார்த்து இது இப்படி சைடில் வச்சுட்டு கூட பண்ணலாம். ஓகேவா? ஓகே செஃப். 3 ஸ்பூன் போட்டிங்கல்ல, போதும். அப்படியே எண்ணெய் அந்த சைடு வைங்க. ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கடுத்து இஞ்சி, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க பார்ப்போம். இவ்வளோ பூண்டு போட்டுருவா செஃப்? ஓகே. அதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி. இஞ்சி கூட இவர் இருக்காரு, இவரையும் போட்டுருவா. அவர் பேர் என்ன? கொடை மிளகா. கொடை மிளகா. கொடை எங்க? பேக்ல இருக்க, எடுத்துட்டு வந்து பிடிச்சிக்குவா. இப்படிதான் காமெடி பண்ணி நான் விருப்பத்தை கூடாதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? போடுங்க. அது பச்சை மிளகா. எல்லாரையும் சேர்த்து போட்டுருவா. பர்மிஷன் கேளுங்க அவர்கிட்ட. தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதுல ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போட போறோம். நான் இங்க ஸ்லைஸ் பண்ணி தரேன். அப்புறமா நான் கட்டிங் சொல்லி தருவேன். ஓகேவா? ஓகே. நம்ம எக் டிஷ் என்ன சொன்னோம்? பேர் சொல்லுங்க. ஆப்கானி எக். ஓகே. நீங்க செஞ்சது ஆப்பு காணி. ஆப்பு காணியா இருக்காது. அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்களா? 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்க்குறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் மஞ்சத்தூள், ஹல்தி. தெரியுமா ஹல்தினா என்னன்னு? என்ன தீ? மருதாணி வைப்பாங்களே. மெகந்தி இல்லை, ஹல்தி. ஓகே. மஞ்சத்தூள் போடுங்க ஒரு சிட்டிகை. ஓகே. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வரணும். ஓகே, வதக்குங்க. இது வெந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒன்று பண்ணுவோம்ல, அந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக முட்டையில கோடு போடுறோம். ஓகே ஓகே. ஆனால் ஃபுல்லாக போட்டிங்கன்னா தனியாக வந்துடும், அதனால கரெக்டாக பார்த்து போடணும். ஓகே ஓகே. யாருமா கற்றுக் கொடுத்தா உனக்கு? செஃப் அது மாடுலேஷன் ஒரே வார்த்தை தான், மாடுலேஷன் மட்டும் 10 பேசிருப்போம். ஓகே ஓகே. அது என்னது அது? செஃப் அது பிறவிலே வந்துருச்சு செஃப். பிறக்க பார்த்தே ஓகே சொல்லிட்டு தான் பிறந்தீங்களா என்ன? பிறவிலே வந்துச்சுன்றீங்க. ஓகே செஃப். ஸோ இப்போ மார்க் போட்டாச்சு. மார்க் போட்டவங்கள பேனில் போடணும். ஓகே. வதக்கினவனை மிக்சியில் போடணும். ஓகே. நிறைய பேசுகிறவங்கள தூக்கி வெளில போடணும். நல்ல ஐடியா. கொஞ்சம் மல்லி எடுங்க. உனச்சி ஆசைப்பட்டேன். பார்த்தீங்களா செஃப், நீங்கள் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கேன். எப்படியா? இப்போ கையில் கிள்ளி 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 போடுங்க பார்ப்போம். டக்கு டக்குன்னு ஸ்பீடா. அப்படி நம்ம கை என்கிட்ட காமிச்சதுன்னா போட்டிருக்கணும். யாரு மாடி உனக்கு குக்கிங் கத்து கொடுக்க அரைக்க தானே செஃப் போறோம். ஓ அப்படி. அது ஏன் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணோம்? எப்படி புரியல எனக்கு தான் எனர்ஜி வேஸ்ட், உனக்கு இல்லமா? நீங்க கிள்ளி கிள்ளின்னு சொன்னப்ப இப்படி கிள்ளி போடுமோன்னு நினைச்சேன்.
நான் இவனா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை போய் அரைச்சி எடுத்துட்டு குயிக்காக வரணும். ஓகே 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 கோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்கானி எஸ் அண்டே எடுத்து இந்த பேனை வச்சு ஓகே முதல்ல அதுக்கு தேவையான எண்ணெயை சேர்க்கணும். ஒரு 4 டீஸ்பூன். 1 2 3 4 எப்படி ஸ்டைலாக விட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா நான் உங்கள் ஃபேன். நீங்க கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே கண்ணை குத்திராதமா, எட்டப்போவா. மஞ்சத்தூள். இது நம்ம ஜேசிபி வாரி போடுற மாதிரி போட்டுக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் மொல்லமாக போடணுமா? அழகா மலைச்சாரல் மாதிரி இன்னும் கொஞ்சம் போடுமா? மலைச்சாரல். மிஸ் ரம்யா, நீங்கள் கொஞ்சம் ஜோனை தாண்டி போயிடுக்கிறீங்கன்னு தெரியல இல்லையா உங்களுக்கு? கற்றுக்கிறேன்ற பேரில் அலப்பறை பண்ணிட்டுக்கிறீங்க. இருங்க, கொஞ்சம் சில்லி, காஷ்மீர் சில்லி பவுடர் போடுங்க. செஃப் நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க அதில். எவ்வளோ செஃப்? குட் கேர்ள். கம்மியாக போடுங்க, ஏன்னா நம்ம வதக்கல்ஸ்லேயே நிறைய போட்டோம்ல. வதக்கல்ஸ்லே. எஸ். இப்போ நீங்கள் கொதறி வச்ச முட்டையை இதில் பதறி வச்சுன்னுக்கிறேன் நான். உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு என்ன இப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள். அழகாக அந்த முட்டையை அப்படி ரோஸ்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ரோஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி. இப்போ வதக்கி வச்ச முட்டையை, ரோஸ்ட் பண்ண முட்டையை, இது எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும்? நீங்கள் பக்கத்தில் இருந்தால் சீக்கிரமாக ஆகிடும், நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் கலர் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்ததுனாலே போதும். அந்த ஹோல் ஸ்பைசஸ் அங்கே வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து உள்ளே இறக்கி விடுங்க. அது ஸ்பைசஸ் என்னென்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். சீக்கிரம் சீக்கிரம், மேக் இட் ஃபாஸ்ட். போடுங்க. அது ஃபஸ்ட்டு என்னது? இலை. இலை. என்ன இலை? ஸ்பைசஸ் இலை. ஸ்பைசஸ் இலை. இது என்னது? சினமன், பட்டை. இது என்னது? ஓகே, சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இங்கிலீஷ் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? வாழைக்காய். ஏலக்காய். சரிப்பா, இது வந்து கேசரியில் வரும், அது ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன், நீங்கள் கேட்டால் சொல்லணும். வாழைக்காயா? இது தெரியாதுப்பா. கிராம்பு. கிராம்பு. இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த டைமில் இறக்க போகிறோம். ஓகேவா? இறக்குங்க. என்னம்மா குண்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற? நல்லா அரைச்சிருக்குண்ணா செஃப். இன்னும் ஏதோ நீயே உட்காந்து அம்மியில் அரைச்ச மாதிரி பேசுறியம்மா. மிக்சியில் தானே அரைச்ச? அதில் என்னம்மா நல்லா அரைச்சுனா நல்லா அரைக்கலையான்னு கேட்டுக்கிட்டேன். செஃப் இப்பயே வாசனை ஜாஸ்தியாக வருது செஃப். ஜாஸ்தியாக வருதா? எனக்கு பயமாக வருதுமா நீ சொல்கிறத பார்த்தா. உடனே சாப்பிடணும் போல இருக்கு. உடனே சாப்பிடணும் போல இருக்கா? ஆனால் ரம்யா, கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? தண்ணி கொஞ்சமாக ஊற்ற சொன்னா இவ்வளோ ஊற்றி. பரவாயில்ல செஃப், எப்படியும் நம்ம டிஷ்ஷுக்கு தண்ணி தேவைப்படும்ல. ஆஃப்கான் முட்டை. தலையா இப்போ நெக்ஸ்ட் ரூல், தலையாட்டாம பேசுமா? ஆவனா ஓகேன்னு சொல்றது, தலையாட்டிட்டே இருக்கிறது, ஆனால் ஆன்சர் மட்டும் வர மாட்டுது. நான் பிரபுதேவா ஃபேன் செஃப். ஐயோ, எங்க ஒரு ஸ்டெப்பு போடு பார்ப்போம். மூன் வாக் பண்ணுமா? மூன் வாக் பண்ணு. இவ்வளோ நாள் கிச்சனில் நான் யாரையும் பேனெல்லாம் எடுத்து அடித்தது கிடையாது. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் போல். அந்த க்ரீம் ஊற்றி விடுங்க இதில் ஃபுல்லாகவே. பார்த்தீங்களா எப்படி மலைச்சாரல் மாதிரி? இது மலைச்சாரலா? எஸ். இந்த ஊரில் இப்படி வேணா பண்ணவா? வேணாம் வேணாம். ஓகே. ஐயோ, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கரம் மசாலா. சிட்டிக்கு கொஞ்சம் கம்மியானதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஓகேவா ஐயா? ஸோ நம்ம டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. க்ரம் கேரமல் அங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்ககிட்ட வந்து முதல்ல காப்பாற்றணும், நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி வச்சுருந்த முட்டையை அழகாக சேர்க்குறோம். அந்த மல்லி சட்னி இல்லை, இது மல்லி சட்னியாம்மா? மல்லி சட்னியில் யாருமா கேஷ்யூ போடுறா? உங்கள் ஊரில் போடுறீங்களாம்மா? கரெக்ட். அங்கே உங்கள் இனோவேஷன் நிற்குது. இனோவேஷன் நிற்கல, டிஷ்ஷே அங்கே தான் நிற்குது. இல்லை, எந்த ஊரில் சட்னியில் வந்து முட்டையை போட்டு சாப்பிடுவீங்க? பண்ணலாம் செஃப், நம்ம சமைக்கிறது. நீ பண்ணக்கூடிய ஆள் தான்மா, டெஃபினட்டாக. அதுக்கான 6 புறத்துமும் இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரே ஆள்னா ஒன் அண்ட் ஒன்லி ரம்யா மட்டுமே. என்ன ஒன்று,
வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா தங்கம்? இருக்கு செஃப், எல்லாருக்கும் இருக்குதா? இருக்கு செஃப். உங்களை தவிர எல்லாருக்கும் இருக்குதா? சரி. ஸோ இப்போ நம்ம என்ன டிஷ் ரெடியாக இருக்கு? ஆஃப்கான் எக். ஓகே. ஸோ அந்த எக்கை நம்ம பிளேட் பண்ணிக்கிறோம் இப்போ. ஓகேவா? ஓகே செஃப். சூடாக இருக்கப்பே அப்படியே பிளேட்டிங்கில் போட்டுருணுமா? இல்லை, கொஞ்சம் வாயில் போட்டுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக மலைச்சாரல் கேட்டிங்களே, அந்த சாரெல்லாம் போடுறோம். என்னது செஃப் அது? க்ரீம். ஸோ இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பர் ஃப்ரெஷ். இதை அழகாக அப்படி வைக்கணும். நெக்ஸ்ட்டு நான் க்ரம் கேரமல். 100 வாட்டி சொல்லிட்டு தெரியல. இப்போ எடுத்துட்டு வாங்க, போங்க, குயிக்காக போங்க, சீக்கிரம் சீக்கிரம், மேக் இட் ஃபாஸ்ட். இந்தாங்க. செட் ஆச்சா? செட் ஆயிருக்கு. அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணும். இப்படி வச்சு இப்படி திருப்பினா போதும். முடிஞ்சு. கம் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் எக்கை வச்சு அட்டகாசமான 2 டிஷ் உங்களுக்காக கைமணத்தில். இவங்க கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.